அனைவருக்கும் வணக்கம். இது கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி. சமீபத்தில் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவுக்கு சென்று இணைந்திருக்கிறார். அவர் இணைந்திருப்பதனால் இந்த தாவேகா கட்சி வளம் பெறுமா காணலாம். பொதுவாக அரசியல் கட்சிகள் தம்முடைய வாக்குகளை எவ்வாறு தொகுத்து பிடித்திருக்கின்றன, மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை தங்களுடைய வாக்குகளை எவ்வாறு தொகுத்து பிடித்திருக்கின்றன என்பதை பார்ப்போம். ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், அந்த முதலமைச்சர் வேட்பாளர் அவருக்கு கீழாக மாவட்ட பொறுப்பாளர்கள், அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்கள். இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் என்பது தலைவர், செயலர், பொருளர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வட்டமாக இருக்கும். இவர்களுக்குள்ளாக அந்த பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர்களும் இருப்பார்கள். அதன் பிறகு தொகுதி, அந்தந்த தொகுதி வேட்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், இங்கே ஒரு சிறிய வட்டம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை சொல்லும் போது 6 தொகுதிகள். இந்த 6 தொகுதிகள்லையும் 6 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் இருப்பாங்க. இது போல தொகுதி பொறுப்பாளர்களுக்கு கீழாக நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சி, இவ்வாறு அதில் உள்ள பொறுப்பாளர்கள் குவிந்திருப்பார்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேரூராட்சின்னு சொல்லும் போது அதிலும் இது போல தலைவர், செயலர், பொருளர் என்று ஒரு சிறிய கூட்டம் இருக்கும். அதுல வார்டு கவுன்சிலர்கள் உட்பட இது போல ஒரு சிறிய கூட்டம் இருக்கும். இவர்கள் தான் கீழ்நிலையிலிருந்து மக்களுடைய வாக்குகளை பெற்று ஒரு ஆட்சி அமைப்பதற்காக இவர்கள் தான் எடுத்து கொடுக்கின்றார்கள். ஒவ்வொரு பொறுப்பாளர்களும், ஒவ்வொரு வார்டு கவுன்சிலர் இவர்களும் தங்களுக்கென ஒரு 100, 200, 500, 1000 வாக்குகளை ஒரு நன்மதிப்பை வைத்து பெற்று வைத்திருப்பார்கள். இந்த வாக்குகள் தான் நேரடியாக ஒரு ஆட்சி அமைப்பதற்காக அடிநிலையில் இதுதான் உதவுகிறது. இன்னும் சமூக செயல்பாட்டாளர்கள், கட்சிக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் தங்களுக்குன்னா ஒரு நற்பெயரை வச்சிருப்பாங்க. இவங்க வெளிப்படையாக நாங்க கட்சிகள் ஆள் கிடையாதுங்கிற மாதிரி காட்டிடுவாங்க. ஏன்னா கட்சினாலே சாக்கடை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் பெரிய மக்கள், அதிகப்படியான மக்கள் இருக்கின்றார்கள். அப்ப இவர்களுடைய வாக்குகளை பெற்று அதையும் ஒரு ஆட்சி அமைக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற இதுல வெளியே காட்டிக்கொள்ளாமல் நாங்கள் கட்சிகளுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கறதுல இருந்து கரண்ட் பில்லு, இபி பில்லு, இந்த மாதிரி தண்ணீர் வரி, இது போல விஷயங்கள் எல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மக்களின் நன்மதிப்பை பெற்றவர்கள் இருப்பாங்க. இதற்காக பேசுபவர்கள் போல காண்பித்து கொண்டு அரசியல் கட்சிகளுக்காக வேலை செய்கிறவர்களும் இருக்கின்றார்கள். அப்போ கட்சிகள் என்றால் சாக்கடை என்று வெறுப்பாக இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாக்குகள் இவர்கள் மூலமாக கட்சிகளுக்கு சென்றுவிடும். இவங்க அடிநிலையில கட்சிகளோடு மிகுந்த தொடர்புல இருப்பாங்க, ஆனா வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள். இவ்வாறு ஒரு அரசு அமைவதற்கு கீழ்மட்டத்திலிருந்து வாக்குகளை இவ்வாறு தொகுத்து பிடித்திருக்கிறது. இது ஒவ்வொரு கட்சிகளும் இவ்வாறு பிடித்திருக்கின்றார்கள். உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, எந்த தேர்தலாக இருந்தாலும் மக்களிடமிருந்து வாக்குகளை பெறக்கூடிய முறை இதுதான். அரசியல் கட்சிகளுடைய தத்துவங்களையோ சிந்தனைகளையோ நேரில் பார்த்து அவர்களுடைய சிந்தனைகளில் மயங்கி போய் வாக்கு செலுத்திய காலமெல்லாம் மலையேறி போய்விட்டது. இன்னும் சொல்ல போனால் 200 ரூபாய் காசுக்காக வாக்கு செலுத்துகிறவர்கள், அதன் பிறகு குவார்டர், கோழி பிரியாணி இப்படி வாங்கி கொடுத்து அது மனசை மயங்க வைத்து வாக்கு செலுத்துகிறவர்கள் இவ்வாறெல்லாம் இருக்கிறார்கள். இவர்களிடமிருந்தெல்லாம் வாக்குகளை பெற்று அரசமைக்க தயார் செய்கின்றார்கள். இது போல உள்ள காலமாக இருந்திருந்தால் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து அனைத்து வாக்குகளையும் வாரி சுருட்டி கொண்டு தாவேகாவுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது பொருத்தமா இருக்கும். ஆனா தற்போது உள்ள நிலைமை வேறு. சீமான் என்கிற ஆளுமை கடந்த 15 வருடங்களாக அரசியல் அறநெறிகளையும் தத்துவ சிந்தனைகளையும் பொதுமக்கள் மனங்களிலே, இளைஞர், இளம் பெண் பிள்ளைகள் மனங்களிலே விதைத்து 8.5% வாக்குகளை பெற்று தனிச்சிறப்பாக உயர்ந்து நிற்கிறது. சீமான் பெற்றிருக்கிற வாக்கு தான் 8.5%. ஆனால் சீமானுடைய சிந்தனைகள் நாடு முழுவதும் மட்டுமல்ல, உலகெங்கிலும் இருக்கும் தமிழர்களின் மனங்களிலே குடியேறிவிட்டது. தற்போது அதே கட்சிக்கு தான் நம்ம ஓட்டு போடணும், இதே கட்சிக்கு தான் நம்ம ஓட்டு போடணும், இவ்வளவு வருஷமா இந்த கட்சிக்கு போட்டுட்டேன், இதுல இருந்து என்னால வெளியே வர முடியாது என்று நினைக்கிற மக்கள் மனங்களில் கூட சீமானுடைய சிந்தனைகள் புகுந்து ஒரு புதிய அரசியலை, ஒரு சரியான அரசியலை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணம் எழுந்திருக்கிறது. நாட்டின் கடைநிலையில் இருக்கும் விவசாயி, கூலி தொழில்கள் செய்பவர்கள் கூட அண்ணன் சீமானுடைய சிந்தனைகளை
காணொலி வாயிலாக கேட்டு நேரடியாக சீமானுக்காக வாக்குகள் செலுத்த வேண்டும் என்று கூறி தற்போது வாக்குகள் செலுத்த தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். 200 ரூபாய்க்காக போட்ட ஓட்டுகள், நண்பர்கள் என்று போட்ட ஓட்டுகள், தெரிந்தவர்கள், குடும்பக்காரர்கள் என்று போட்ட ஓட்டுகள், இவர்தான் பெரிய தோரணை மிக்கவர், ஒரு தோரணைக்காக போட்ட ஓட்டுகள், இவ்வாறான ஓட்டுகள் எல்லாம் தற்போது சற்று சிந்திக்கிறது. யார் வந்தா சரியாக இருக்கும், எந்த தலைவன் வந்தா இந்த நாட்டை சரியாக ஆழ்வான் என்கிற சிந்தனை இது போல வாக்குகள் செலுத்தியவர்களுக்குள்ளாகவும் வந்துவிட்டது. எனவே இவ்வாறாக சிந்திக்கக்கூடிய இந்த காலத்தில் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வெளியேறி அதிமுகவிலிருந்து வெளியேறி தாவைக்காவில் இணைந்திருப்பது செங்கோட்டையன் அவர்களுக்கோ தாவைக்கா கட்சிக்கோ எந்த நன்மையும் தராது. வேண்டுமானால் அங்குள்ள கட்டமைப்புகளை சரி செய்வதற்காக செங்கோட்டையன் சில ஆலோசனைகளை வழங்கலாமே தவிர அவரை வெற்றி பெற வைத்த வாக்குகள் எள்ளளவும் இவர் பின்னால் சென்று தாவைக்கால் இணையாது என்பது நமது கருத்து. நன்றி, வணக்கம்.